Hello all, welcome to our channel Craftiiee. இன்னைக்கு நம்ம வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் cardboard, chart, fevicol and scissor. இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான scrap book செய்ய போறோம். அதுக்கு ஒரு cardboardல 10 x 10 cm ல 2 piece and 5 x 10 cm ல ஒரு piece கட் பண்ணி எடுத்துக்கிறேன் and ஒரு chart paper 28 x 12 cm ல கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு கார்ட்போர்டையும் இந்த மாதிரி ஷேப்ல அந்த சார்ட் பேப்பர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். சோ நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது மூணு கார்ட்போர்டுக்கும் in between கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணுங்க. தென் நம்ம கார்ட்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சார்ட் பேப்பர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே சார்ட் பேப்பர் கூட நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லயும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நம்மளோட ஸ்கிராப் புக் நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி சார்ட் பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணி விடட்டும். ஸோ பேலன்ஸ் இருக்க சார்ட் பேப்பர் எல்லாமே கார்ட்போர்ட் கூட ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ சார்ட் பேப்பர் எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க கார்ட்போர்டையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் சார்ட் ஒட்டிக்கலாம். இப்போ பிளாக் சார்ட்டும் ஸ்டிக் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 11 x 21 cm இந்த மாதிரி 6 ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எண்ணில் இருந்து 10 cm அண்ட் நெக்ஸ்ட் எண்ணில் இருந்து 10 cm மார்க் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 1 cm நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வரணும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க ஷீட்ஸ் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி 10 cm 10 cm மார்க் பண்ணி எல்லா ஷீட்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷீட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லா ஷீட்ஸும் ஸ்டிக் பண்ண போகிறோம். எல்லா ஷீட்ஸ்க்குமே 3 சைட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்க ஒரு சைடு ஏன் நம்ம ஸ்டிக் பண்ணலை அப்படின்றது வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி 3 சைட்ஸுமே நம்ம எல்லா ஷீட்ஸுமே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது எல்லா ஷீட்ஸும் நம்ம ஸ்டிக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போது நம்ம ஓவராலாக இருக்க ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட கார்ட்போர்டோட சென்டர் பார்ட்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக எல்லா ஷீட்ஸ்லையுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம இப்போது ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸுமே நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஒரு ஷீட் இன் பிட்வீன்லையுமே கரெக்டாக ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷீட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலி நமக்கு 7 ஷீட்ஸ் 14 சைட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா ஷீட்ஸ்லேயும் இப்போது ஒரு கலர் பேப்பர் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கலர் ஷீட் எடுத்து ஒரு ஷீட்டில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்போது நம்ம எல்லா ஷீட்ஸ்லையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இதை இன்னும் அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்காக ஒவ்வொரு ஷீட்லேயுமே பார்டரில் நான் ஃபோம் ஷீட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதாவது கிளிட்டர் ஷீட் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் சார்ட்டில் சில்வர் கலர் கிளிட்டரில் ஸ்க்ராப் புக் அப்படி எழுத போகிறோம். பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷன் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். எழுதிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பார்டர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது அதே அவுட்லைனில் நம்ம அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இந்த மாதிரி இப்போ அந்த ஷேப் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதோட பார்டர் நம்ம இன்னும் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக பார்டர்ஸ் எல்லாமே நான் இன்னும் நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம ஸ்க்ராப் புக்கோட சென்டர் பார்ட்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சென்டர் பார்ட்டாக நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்க்ராப் புக் ரெடி. இனி நம்ம இதை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் ஷீட்டில் ஹார்ட் இன் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் இன் ஷேப்பையும் இந்த ஸ்க்ராப் புக்கோட ஸ்டிக் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்னும் இதை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை வச்சும் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ராப் புக்கை டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. 4 சைட்ஸில் ஒரு சைடு நம்ம ஸ்டிக் பண்ணாமல் இருந்தோம்ல, அது மேலே இப்படி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ஏதாவது கார்டு கூட வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்க்ராப் புக்கில் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஏதாவது எழுதலாம், இல்லை ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நான் வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்ட்னு எழுதியிருக்கேன். அண்ட் தென் அந்த மேலே நமக்கு இருந்த ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி கார்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.